வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய மகா பெரிய அன்பை நாங்கள் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம். உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய உண்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய காருண்யம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த ஆராதனையுடைய வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதி, ஆராதனையை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாடுகிறவர்களையும் இசைக்கிறவர்களை வாசிக்கிற உம்முடைய தாசர்களையும் உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் தேவ பிரசன்னம் ஆண்டவர் இங்கே கூடி இருக்கிற மக்களுடைய இருதயங்களிலே வாசமாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புவீராக, கனம் பண்ணுவீராக. இந்த காலை வேளையில் ஆண்டவர் மீதியான நேரங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயத்திலும் வாழ்க்கையிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி, கன, மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் மிகவும் அன்பு நிறைந்தவர். ஆகையினால்தான் இந்நாள் வரை அவருடைய கிருபை நம்மை பாதுகாத்து வருகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் சூழும் பொழுது அவருடைய கிருபை நம்மை தாங்குகின்றது. நாம் சில வேளைகளிலே தடுமாறி விடும் பொழுது அவருடைய கிருபை நம்மை நடத்துகிறது. அக்கினி போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலே வெந்து போகாதபடிக்கு அவருடைய கிருபை நம்மை பாதுகாத்து நடத்துகின்றது. அது மாத்திரமல்ல, அந்த அக்கினியின் புகை கூட நம்மை அணுகாதபடி அவர் நம்மை காக்கின்றார். பலவிதமான நோய்கள் நம்மை நெருக்கின போதும் அவருடைய அன்பின் கரம், தழும்புள்ள கரம் நீட்டி நம்மை அவர் அந்த வியாதியிலிருந்து, நோயிலிருந்து நம்மை மீட்டெடுக்கின்றார். சோதனைகளினாலும் வேதனைகளினாலும் நெருக்கப்படுகிறதான நேரங்களிலே நாம் அந்த கஷ்டங்களில் நசுங்கி போகாதபடிக்கு அவருடைய அன்பின் நேசக்கரம் நம்மை தூக்கி எடுத்து அரவணைத்துக் கொள்கின்றது. ஆமென். நம்மை வழுவாமல் காப்பது அவருடைய கிருபை. அவர் கிருபையாக நம் மீது அன்பு வைத்ததினால்தான் இன்று நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். அவரை பாடும்படியாக, அவரை துதிக்கும்படியாக இந்த காலை வேளையிலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். நாம் அவரை துதித்து பாடுவோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை. கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா,
அக்கினியின் சூழலில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் மொழி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூழலில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் மொழி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை. தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை. தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. கிருபை என்னை தாங்கிடுதே. கிருபை என்னை நடத்திடுதே. கிருபை என்னை தாங்கிடுதே. கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை. தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை. தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கிடுதே. கிருபை என்னை நடத்திடுதே. 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 அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே
கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். ஆமென். அவருடைய கிருபை மகா பெரியது. நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அன்பின் தேவன். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பாக அது இருக்கிறது. உயரமான மலைகளிலும் மிக உயரமானதாக அந்த அன்பு இருக்கிறது. அவருடைய அன்பை அளக்கவே முடியாது. ஆமென். அவருடைய அன்பு அளவில்லாத அன்பாயிருக்கிறது. மிகவும் அற்புதமான ஒரு அன்பாக இருக்கின்றது. அந்த அன்பை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. இந்த அன்புக்கு ஈடு இணையான அன்பு வேறு எதுவுமே இல்லை. நம்மை தூரமாக தள்ளிவிடாத ஒரு அன்பு இந்த தேவனுடைய அன்பு. பரிபூரணமான அன்பு. குழியில் இருப்பவரை குனிந்து தூக்குகின்றதான ஒரு அன்பு. குப்பையில் இருப்பவரையும் கூட நேசிக்கிறதான ஒரு அன்பு. ஒடுக்கப்பட்ட யாவரையும் உயர்த்துகிறதான ஒரு அன்பு. அது நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. மனிதர்களுடைய அன்பு மாறி போகும். ஆமென். மாறாத தேவனின் அன்பு எப்பொழுதுமே நம் மீது அவர் அன்பு செலுத்தி கொண்டே இருக்கின்றார். அவர் அன்பு செலுத்தினதினால்தான் அவர் நம்மை மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்மை மீட்க அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அன்பு நம்முடைய தேவனின் அன்பு. அந்த அற்புதமான அன்பை இந்த காலை வேளையிலே நாம் போற்றி பாடுவோம். ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு.
அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாம் நம்முடைய தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். துதிப்பது அவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் துதிக்கும் பொழுது பலவிதமான அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்றது. ஒருவேளை வியாதியினால் வருத்தப்பட்டு மரண பயத்தினால் சூழ்ந்தவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய தேவாதி தேவனை நாம் துதிக்கும் பொழுது நம்மை அந்த வியாதியிலிருந்து மீட்டெடுக்க அவர் வல்லவராய் இருக்கின்றார். அவர் அந்த பலவீனத்திலே நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். அவருடைய தழும்புகளால் நம்மை சுகமாக்குகின்றார். நம்பிக்கை அற்றுப்போய் எல்லாமே முடிந்தது என்று சொல்லி மன
மன கஷ்டத்தோடு மன பாரத்தோடு இந்த நாளிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் நம்முடைய தேவனை துதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் துதிக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட மனவேதனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட பாரமா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் போகும். ஆமென். ஏன் என்று சொன்னால், துதியின் சத்தத்தினால் எரிகோ கோட்டையே இடிந்து விழுந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆகவே துதிக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கின்றது. நாம் துதிக்கும் பொழுது தேவன் அவ்வளவு பிரியமாய் இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவனை இன்று காலையிலே நாம் துதித்து ஆராதிப்போம். நம் வாழ்நாள் முழுவதும், நாம் உயிரோடு இருக்கும் நாளளவும் எந்நேரமும் நாம் தேவனை துதித்துக் கொண்டே இருப்போம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். 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 எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பி விட்டீர், பலன் கொடுத்து விட்டீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கி விட்டீர். மீண்டும் எழுப்பி விட்டீர், பலன் கொடுத்து விட்டீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கி விட்டீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும்,
என்றாலும் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டி விட்டீர் என்னை மறுபடியும் உயிர் எழும்பச் செய்தீர் எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டி விட்டீர் என்னை மறுபடியும் உயிர் எழும்பச் செய்தீர் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும் கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும் தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும் கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும் என்னை அரவணைத்து கட்டி எழுப்பி விட்டீர் நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தந்தீர் என்னை அரவணைத்து கட்டி எழுப்பி விட்டீர் நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தந்தீர் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் 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 ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடிக் கொண்டிருக்கின்றார் பனி போல பரிசுத்த ஆவியானவர் நம் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார் நம்மை நாம் அவரிடத்திலே அர்ப்பணிப்போம் ஆவியானவரே நீர் எங்களை ஆட்கொள்வீராக உடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்புவீராக எங்கள் தேற்றரவாளனே எங்கள் சிந்தைகளை எங்கள் எண்ணங்களை எங்களுடைய இருதயத்தை நீர் ஆளுகை செய்வீராக இன்னும் ஒரு பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம்
பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, மழை போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே,
என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. வறண்டு போயிருந்த எங்களுடைய வாழ்க்கையில அப்பா தேவரீர் நீ நீரூற்றாய் வந்து எங்களை வளமாக்கி எங்களை வாழ வைத்த தெய்வமே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் உயிருள்ள நாள் வரைக்கும் நாங்கள் உம்மை துதித்து கொண்டே இருப்போம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் நீர் எங்களை கரம் பிடித்து தூக்கி கர்த்தாவே இந்நாள் வரை உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தி வருகிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்முடைய வல்லமையான கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காய் நன்றி தகப்பனே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பலவீன நேரங்களிலே உம்முடைய பலனை தந்து தாங்குவது உம்முடைய கிருபையா இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அக்னி போன்ற சோதனைகளின் மத்தியிலே நாங்கள் வெந்து போகாதபடிக்கு, நாங்கள் கருகி போகாதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் முடி கூட கருகாதபடி, எங்கள் மேல் புகை வாசனை கூட அணுகாதபடி நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறீர்கள். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நீ கலங்காதே என்று சொல்லி அப்பா நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருந்தீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய சிந்தையும் நீர் ஆட்கொள்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக. பாவமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை நாங்கள் உம்மிடத்திலே சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. தாவேமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேச போகிற தாசனை மறைத்து ஆவியானவர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற மக்களுக்கு அந்த ஆண்டவரே பேச போகிற வார்த்தைகள் ஔஷதமாய் காணப்பட நீர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் அதற்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நீதியான வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்வோம். துதிகன மகிமை யாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான நாம் கரங்களிலே காணிக்கும் தசமம் எடுத்துக்கொள்வோம். நம் தேவனுடைய ராஜ்யத்தில் அறிக்கைட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். ஆண்டவர், என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன்.
உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைப்பதால் ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையில் குறைவு என்பது இருக்காது. ஏனென்றால் நீர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறீர். ஆண்டவர், உம்முடைய மகிமையினால் எங்களுடைய குறைவிலெல்லாம் நீர் நிறைவாய் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த விசுவாசத்துடன் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறேன். பின்னமாக நாம் விதைக்கும் பொழுது சங்கீத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். சங்கீதம் 91 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசியும் கேடாகுமாம். பிரியமான, நாம் போன வாரம் பார்த்தோம். இது மோசேயினால் எழுதப்பட்ட சங்கீதம். ஆம், உண்மை. தாவீதின் காலகட்டத்தில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இது சங்கீதமாக மாற்றப்பட்டது. ஆகவே இது அவருடைய அனுபவத்திலிருந்து இது தாவீது சங்கீதமாக மாற்றப்படுகிறார். இப்போ இங்கே சொல்கிறார் தாவீது முதல் வசனத்தில், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இங்கே தாவீது தன்னுடைய பையன் சாலமோன் என்கிற புத்திரனுக்கு, பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். யாரை உன்னதமானவரின் மறைவில் இருக்கணும், யாருடைய நிழல் இருக்கணும் அப்படின்னு சாலமோனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. அப்போ சாலமோனுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது இப்போ தாவீது முதல் வசனத்தை சொல்லுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு. அப்போ சாலமோன் 2வது வசனத்தில் சொல்கிறாரு, அப்பா, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன் அப்படின்னு சாலமோன் சொல்கிறார். இப்போ சாலமோன் இந்த வார்த்தை தாவீதிடத்தை சொல்லும் பொழுது தாவீது சாலமோனை திருப்தியான விதத்தில் ஆசீர்வதிக்கிறார். அது அடுத்த 3-4 வசனத்தை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக சாலமோனுக்கு தாவீது சொல்லுகிறார். ஏன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நீ அவரை நம்பிட்ட, நீ அவருடைய அடைக்கலத்தில் வந்துட்ட, அவர் கோட்டை கீழே வந்துட்ட, ஆகவே நீ நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப அப்படின்னு ஆசீர்வாதமான வசனத்தை கூறுறாரு பாருங்க. 3ஆம் வசனத்தை தாவீது சாலமோன் மீது கூறுகிறார், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். தாவீதுடைய வாழ்க்கையில் அதிக அனுபவம் பார்த்தீங்கன்னா, அவர் ராஜாவாக இருந்தார், ஆமாம், உண்மை. ஆனால் சவுல் ராஜா தாவீதை கொலை செய்யும்படி அகைத்திடுறாரு. அப்போ இந்த சவுலுக்கு தப்பும்படி தாவீது என்ன பண்ணுறாருன்னா, காடுகள், மலைகள், இப்பேற்பட்ட இடங்களுக்கு போய் தப்பும்படி அவர் மறைவாக இருக்கிறார். அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய அனுபவத்தில் என்னை வேட்டையாடினாங்க. அவள் வேட்டையாடின போது அதில் எல்லாவற்றிலும் தேவன் என்னை பாதுகாத்தார். எப்படி பாதுகாத்தார் அப்படின்னு முதல் வசனத்திலே சொல்கிறார். ஏன் என்னை பாதுகாத்தார் அப்படின்னா, அவருடைய மறைவில் இருந்தேன், சர்வ வல்லவருடைய நிழலில் இருந்தேன். அதனால் நீ அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே வந்துட்ட, அவர் கோட்டைக்குள்ளே வந்துட்ட, நீ அவரை நம்பிட்ட. ஆகவே அடுத்த ராஜ்யபாரம் உங்ககிட்ட வரும்பொழுது இந்த அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் அப்படின்னு வருது இல்லையா. இந்த ஹண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, காட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அம்பு எய்வாங்க. அந்த மாதிரி தாவீதுக்கு சத்துருக்கள் அதிகமாக இருந்தாங்க பாரு, அம்பை எய்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பறவையை அம்பு எழியும் போது, அந்த ஈட்டியை எழியும் பொழுது என்ன நடக்குன்னா, இடது பக்கம் வலது பக்கம் அந்த பறவை பறக்காது. அம்பை விட்டால் என்ன ஆகுன்னா, அந்த பறவை மேல் நோக்கி பறக்கும். அப்போ இன்னொரு அம்பை விட்டால் அது மேல் நோக்கி பறக்கும். அப்போது சாலமோன் இடத்துல தாவீது சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, அவர் அவருடைய மறைவில் நீ இருக்கும் பொழுது, அவருடைய நிழலில் இருக்கும் பொழுது சத்துரு உன்னை எதிர்க்கலாம். பாருங்க,
வேதாகமும் பிசாச வேட்டைன்னு சொல்லப்படுது. அதாவது அவனை திருடன் சொல்லப்படுது, கொள்ளைக்காரன் சொல்லப்படுது. வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க அவன் வேட்டை கூட ஆடுவான் பிசாசுன்னு சொல்கிறாங்க. அப்போது பிசாசு கூட நமக்கு எதிராக விடலாம் அம்பை, பல மனிதர்கள் நமக்கு விரோதமாக அம்பை விடலாம். ஆனால் தாவீது சொல்கிறாரு, பரவாயில்ல அம்பு விட்டாலும் பரவாயில்ல, தேவன் உன்னை அந்த அம்பிலிருந்து மேலே மேலே உயர்த்துவார் என்று தாவீது சாலமோனிடத்தில் அந்த ஆசீர்வாதத்தை கூறுகிறார். அப்போது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எப்பேற்பட்ட அம்பு நம்முடைய வாழ்க்கை நேராக வந்தாலும் சரி, தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம நினைவில் கொள்ள வேண்டும் என்னென்னா, அந்த அம்புக்கு பயப்பட வேண்டாம், அந்த அம்புக்கு கலங்க வேண்டாம், பாரத்தோடு உட்கார வேண்டாம். எப்பேற்பட்ட ஒரு தரித்திரமான அம்பு வரலாம், ஒரு வியாதியினால் அம்பு வரலாம், ஆனால் தேவன் அதிலிருந்து நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இது ஒரு அனுபவத்தில் சொல்கிறார் பாருங்க. அப்போ அவருடைய நாட்களில் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பார். இப்போ தாவீதினுடைய நாட்களில் கொள்ளை நோய் வந்தது பாருங்க. அப்போது எப்பேற்பட்ட ஒரு கொள்ளை நோய் வந்தாலும் சரி, இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா அப்படின்னு ஒரு கொள்ளை நோய் வந்தது பற்றியா, அந்த மாதிரி ஒரு கொள்ளை நோய் கூட வரலாம். அந்த கொள்ளை நோயிலிருந்து தேவன் நம்மை தப்புவிக்க முடியும். ஏன்னா கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார், அவருடைய சரீரம் பிற்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எப்பேற்பட்ட ஒரு கொள்ளை நோய் வியாதி வரலாம், அதிலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுக்க முடியும். இப்போ இது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு. அப்போ 4ஆம் வசனத்தில் இன்னொரு வசனத்தை நம்ம தியானிப்போம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். சொன்ன தாவீது காடு மலை அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் போய் ஒளிந்து கொண்டு இருந்தார். அப்போ அவர் இந்த தொட்டபெட்டான்ற மலைலாம் இருக்கும் பாருங்க. அந்த மலையில் என்னென்னா உயரமான சிகரம். இந்த ஈவினிங் டைமில் பனி அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும், அந்த 3 மணிலேருந்து 3 மணி 4, 5, 6 மணிலேருந்து. அப்போ தாவீது அந்த மலையில் ஒளிஞ்சிட்டு இருக்கும் பொழுது அவர் அங்கே ஒரு காரியத்தை பார்க்குறாரு. என்னென்னா ஒரு பெரிய ஒரு கழுகு ஒன்று இருக்குது. அந்த கழுகு என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குது, அந்த குஞ்சுகளுக்கு தேவையான காரியத்தை எப்படி தருகிறது என்பதை தாவீது அங்கே பார்க்குறாரு, அவர் கற்றுக்கொள்ளுகிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் 4ஆம் வசனத்தில், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். பாருங்கள், வேதாகமத்தில் எந்த ஒரு பறவை பேர் சொல்லலைனாலும் அந்த இடத்துல வேத வல்லுநர்கள் வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க கழுகு தான் குறிப்பிடப்படும். அப்போது இந்த கழுகுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஞானம் இருக்குது அப்படின்னா, இந்த பிறந்த இந்த குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குது அப்படின்னா, இங்கே சொல்லப்படுகிறது அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். சிறகுனா பார்த்துருப்பீங்க, 1, 2, 3 அந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த மொத்தமாக சேர்ந்தது தான் செட்டை. அப்போது அந்த கழுகு என்ன பண்ணுதான், அந்த குஞ்சுகளை பாதுகாக்கும் பொழுது இந்த ஈவினிங் டைமில் அந்த மலைப்பகுதியில் ஈவினிங் டைமில் 3 நாள், இப்போ 3 மணி அப்படின்னா கொஞ்சம் பனி வருது, அந்த கொஞ்சம் பனியிலிருந்து அந்த குஞ்சுகளை காப்பாற்றும்படி என்ன பண்ணுதுன்னா ஒரு சிறகை தடவி கொடுக்குமா பாருங்கள் அந்த கழுகு குஞ்சுகளுக்கு. அப்படியே டைம் ஆக ஆக ஒரு 4 மணி 4:30 மணி அதுக்கேற்ற பனி அதிகமாக பெய்யும் பொழுது 2வது சிறகை விரிக்குமா பாருங்கள். 2வது சிறகை விரித்து இன்னும் அதை அப்படியே வார்ம் பண்ணுமா, தடவி கொடுத்து அந்த குஞ்சுகளை பாதுகாக்குமா. அப்படி ஈவினிங் டைம் ஆக ஆக 5, 6 அந்த மாதிரி பனிப்பொழி அதிகமாக பழியும் பொழுது மொத்தமாக அதனுடைய சட்டைகளின் கீழே அது குஞ்சை என்ன பண்ணுன்னா பாதுகாத்து உள்ளுக்குள்ளே அப்படி இழுத்துக்கும். அப்போ தாவீது அங்கே பார்க்குறாரு, இந்த கழுகுக்கு இப்பேற்பட்ட ஞானம் எப்படி இருக்குது. அப்போ இந்த கழுகுக்கு ஞானம் இருக்குன்னா அப்போ அவர் அங்கே கற்றுக்கொள்ளுகிறார். அந்த கற்றுக்கொண்டதை தன்னுடைய பையனுக்கும் சொல்லுகிறார், நீ அவரும் சிறகுகளால் மூடுவா, சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவா என்றார். அப்போ என்னன்னா நமக்கு என்ன தேவை என்று தேவனுக்கு தெரியும். அந்த சிறகை நம்முடைய வாழ்க்கையின் மீது விரிப்பார். ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்துக்கு என்ன தேவை, ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு நல்லா தெரியும் பாருங்க. அதனால தான் சொல்கிறாரு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கும் பொழுது அந்த தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய தேவையை சந்திக்க முடியும். அதே தான் இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு என்ன வேணும்,
அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, நமக்கு ஒரே ஒரு தேவை என்னன்னா, தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகழ முடியும் என்று தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து சாலமோனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இன்னைக்கு நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிருக்கிறது. நாம் இப்போ புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம குமாரனை குறித்த அறிவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த குமாரனை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் பொழுது கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள் நாம் பெற முடியும். நாம் இதை விசுவாசிக்க முடியும். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் அனைவரும் எழுந்து நின்று விசுவாச அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை நம்முடைய இருதயத்தின் மீது வைத்துக் கொள்வோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் எனக்கு செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவர் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. அவர் என் மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தருளி எனது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். என் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய அவர் என் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர். அவர் என் இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன். அவரை நான் உயர்த்துவேன். அவர் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும். அவர் எனக்கு இளைப்பாறுதல் தருவார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளுகிற எனக்கு 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகளாயிருக்கிறது. ஆமேன். நம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமை மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். 2வது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். 3வது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகிறோம்.